மாஷா அல்லாஹ், இலங்கை திருநாட்டிலே பிதாத்துக்கள் மங்கி மறைந்து வருகிற இந்த காலகட்டத்திலே, ஆனால் இந்த வருடம் பிதாத்துக்கள் மிக தீவிரமாக பரத்தப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்காக உத்வேகங்களும், அதற்காக பணங்களும், அதற்காக இயக்கங்களும், அதற்காக பெரியவர்களும் தனவந்தர்களும் இன்றைக்கு வாரி வாரி கொடுத்து மங்கிப்போன பிதாக்களை உலகத்திலே உயிர்ப்பிப்பதற்காக பல இயக்கங்கள், பல தரீக்காக்கள், பல சூபிமார்கள், பல வழிகட்டவர்கள், பல கபரு வணங்கிகள், பல இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அதை வாழ வைப்பதற்காக வேண்டி இன்றைக்கு வீதிகளிலே இறங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கென்றால், ரபியுல் அவ்வல் மாதம் என்பதினால் நாங்கள் எல்லோருமே பார்த்த ஒரு வீடியோ, இந்தியாவிலே உள்ள ஒரு இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் 63 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் என்பதற்காக 63 சோத்துப்பானையை வைத்து கொண்டாடிய சமூகம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 63 வருஷம் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்திருக்கிறார் என்பதற்காக 63 சோத்துப்பானையை வைத்து இறை தூதருடைய அந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு இன்றைக்கு உம்மத் தயாராகி இருக்கிறார்கள் என்று கேட்டால் எந்த அளவுக்கு அறிவுள்ள சமுதாயமாக இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் கமெண்ட்ஸ் அடிச்சிருந்தாரு, நல்ல காலம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடவில்லை இவர்கள், 950 வருஷம் இந்த உலகத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து வாழ்ந்தவர், அவருக்கு இவர்கள் கொண்டாடி இருந்திருந்தால் 950 சோத்துப்பானைகள் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைய உம்மத்துக்கு வந்திருக்கும் அப்படி என்று ஒரு கமெண்ட்ஸ் கூட அடித்திருந்தார். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அப்படி இன்றைக்கு மீலாதுன் நபி விழா என்ற பெயர்களிலே, அல்லது ஹத்தமுல் குர்ஆன் என்ற பெயர்களிலே, அல்லது கந்தூரிகள் என்ற பெயர்களிலே, அல்லது நாருசாக்கள் என்று சொல்லுகிற பெயர்களிலே மங்கி போன பிதாக்களை உயிர்ப்பிப்பதற்காக இன்றைக்கு ஷியாக்கள் இலங்கை திருநாட்டிலும் உலகத்திலும் இன்றைக்கு களமிறங்கி அவர்களுடைய கைங்கரியத்தை உலகத்திலே ஓங்கச் செய்வதை நானும் நீங்களும் கண்டுகொண்டு வருகிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அதனால் இந்த மங்கி போன பிதாக்களை உயிர்ப்பிப்பவர்கள் ஷியாக்கள். ஆனால் பாவம், சில அப்பாவிகள், அறியாதவர்கள் அதற்கு துணை போய்க் கொண்டிருப்பதுதான் வேதனையான காரியம், வேடிக்கையான காரியம். அதையும் தாண்டி சொல்லணுமாக இருந்தால், இன்றைக்கு இருக்குகிற பல இயக்கங்கள் இருக்கிறது, வாய் துறந்து செல்ல வேண்டிய சில இயக்கங்கள் இருக்கிறது. டிஏ சகோதரர்களுக்கு மீலாது நபி விழா சம்பந்தமாக பேசுவதும் கிடையாது, எழுதுவதும் கிடையாது, அது பிதாத்து என்று சொல்லுவதும் கிடையாது, அதிலே இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி முயற்சி செய்வதையும் காணவில்லை. ஜமாத்தே இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய அவர்களையும் பார்த்தால் இது சம்பந்தமாக பேசுவதும் கிடையாது, இதற்காக எழுதுவதும் கிடையாது. இது சம்பந்தமாக பேசக்கூடியவர்களாக இன்றைக்கு ஏகத்துவவாதிகள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அதையும் தாண்டி இலங்கையிலே இருக்கக்கூடிய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய இந்த ஜம்மியத்துல் உலமா இது தெளிவான பிதாத்து, சொல்லப்படுகிற வரிகளும் ஓதப்படுகிற வாக்கியங்களும் இறைவனையும் இறை தூதரையும் எங்கேயோ கொண்டு போய் வைக்குகிற அப்படிப்பட்ட பாவத்தை உச்சரிக்கிற இந்த சமுதாயத்துக்கு ஹலால் பற்றி பேசுகிற ஜம்மியத்துல் உலமா, ஹலால் பற்றி பேசுகிற ஜம்மியத்துல் உலமா, ஹராம் பற்றி பேசுகிற ஜம்மியத்துல் உலமா கேவலம் கேவலம் ஒரு பள்ளிவாசலிலே ஜும்மா நடத்த போகிறோம் என்றால் வக்ஃப் போர்டிலே நீங்கள் அதை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்ளுகிற இயக்கங்கள், கேவலம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை உலகத்திலே நடைமுறைப்படுத்த போகிறோம் என்றால் அதற்கு சான்ஸ் தாங்கள் என்று கேட்டால் தர முடியாது என்று சொல்லுகிற ஜம்மியத்துல் உலமா, அதற்காக வேண்டி கோட்டுக்களை அமைத்திருக்கிற வக்ஃப் போர்ட், ஏன் மீலாது நபி விழா சம்பந்தமாக, ஷியாக்கள் சம்பந்தமாக, இலங்கையிலே இருக்கிற அதல பாதாளத்துக்கு கொண்டு செல்லுகிற தரீக்காக்கள் வழிகாடுகள் சம்பந்தமாக வாய் திறக்காமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான வேடிக்கையான ஒரு காரியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய